ஐம் மேக்கிங் பன்னீர். பன்னீர் மாதிரி வருமா? பன்னீர் அது என்னது லெமன் ஜூஸ் போட்ட உடனே வரணுமே. இது வந்து ரொம்ப நேரம் அந்த என்னது துணியில் போட்டு கட்டி அதெல்லாம் கிடையாது. அப்படியே உடனே பண்ணி உடனே இன்ஸ்டண்ட்டு பன்னீர், பாலக் பன்னீர் பண்ணிடலாம். போன தடவை சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் என்னது ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் அந்த கட்டியாகவே வரமாட்டேங்குது. வெயிட், திரியவே இல்லையே. திரியணுமே. லெமன் ஜூஸ் கம்மியாக போயிடுச்சோ? இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம். கொதிக்குது. வெட்டி அரட்டை நான் போஸ்ட்டே பண்ண வேணான்னு பார்த்தேன். நான் அதுக்குள்ளே 4 வியூஸ் வந்திருக்கு. யார் பார்த்ததுன்னு தெரியல. உண்மையிலே ரொம்ப ஆடியோ வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. என்ன டாபிக் கவர் பண்ணியிருந்தேன்? சும்மா இந்த விண்டோட டேஞ்சர்ஸ் என்னென்ன ஏரியா, எந்தெந்த சேனல்ஸு. கொஞ்சம் இட்ஸ் மேக்ஸ் இட் ஈஸி ஃபார் மீ வென் ஐம் வாக்கிங். நடந்து போகும்போது அப்படியே பேசிகிட்டே போகிறது. இனிமேல் டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுற வேண்டியதான். பொழுதே போகாதவங்க மட்டும் பாருங்கள், டயத்தை வேஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு போட்டுற வேண்டியதான். நான் நான் டேட்டோட வேறு போடுறேன். டைரி மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன் நான். பொங்கி வருதா? அது சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு டின்னருக்கு மட்டும் எனக்கும் என் டாட்டருக்கு மட்டும் பண்ணுறதுனால ஒரு 3 கப்பு மில்க் போட்டேன். ஒரு அரை மணி நேரம் பொங்கி அப்படியே மெதுவாக பால் நல்லா பொங்கினா நல்லா கெட்டியாகணும் பால். 3% மில்க் வாங்காமல் அவள் வாங்கிட்டு வந்தது 1% மில்க். அதனால தான் பால் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அதுக்கு நல்ல ஒரு 3%, 3.5% மில்க் வாங்கணும். 1% மில்க்குனால தான் ஆக மாட்டேங்குது. அப்புறம் லெமன் ஜூஸு போட்டோன்னே திரிஞ்சு வரணும். எவ்வளோ நேரம் ஆகுது? தெரியுதா இல்லையா? என்னங்கடா தெரியவே மாட்டேங்குது. ஃபெயிலே ஆகாது. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். போன தடவை கரெக்டாக வந்துச்சே. காலை வருடுமோ அன்றைக்கி பார்க்கலாம். மில்க்கு தான் ஃபால்ட்டு. 1% மில்க்கு கெட்டியாகவே ஆக மாட்டேங்குது. பால் கொதிச்சுட்டே இருக்குது. போட்டோன்னே திரிஞ்சு மேலே வந்துடணும் கட்டியாக. என்னடா அது மதுரைக்கு வந்த சோதனை. லெமன் ஜூஸை போட்டு இவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கலாமா? இந்த மாதிரி கொதிக்க வச்சதே கிடையாதுண்ணா. லெமன் ஜூஸ் போட்ட உடனே அப்படியே திப்பிலியாக வந்துடும். வேர் டிட் இட் கோ ராங்? பார்ப்போம் வருதா இல்லையான்னு. எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், அப்புறம் பச்சை மிளகாயை வந்து அந்த ஸ்பினச்சை வேக வச்சு அப்போ கூட அரைச்சிக்கலாம், அல்லது சும்மா தாளிக்கும் போது போட்டால் போதும். தக்காளி, கொரியண்டர், அப்புறம் இதெல்லாம் பொடி, சால்ட்டு, மஞ்சத்தூள், அதென்ன சீரகம், வாட் இஸ் திஸ், கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர். தாம்பு அன்றைக்கி கேள்வி பண்ண கடைசியில் தாம்பு மாதிரி ஆகிட்டேன் நானும். ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங்கே அமுத்தாமல் நான் பாட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் ரெக்கார்டு அமுக்கலையா? ஒரு நிமிஷம். இதெல்லாம் வந்து இந்த பிரியாணி போடும்போது தாளிப்பம்பல் அதெல்லாம் போடணும். ப்ளஸ் வந்து காடமம் பவுடர், இது இந்த வெந்தயத்தை பொடி மாதிரி கஸ்தூரி மேத்தி பவுடர்னு போடுறாங்க நார்த் இண்டியன். பிடிக்காது. உண்மையிலே சுத்தமாக எனக்கு பிடிக்காது அந்த டேஸ்ட்டு. இருந்தாலும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன். டிபெண்ட்ஸ் ஆன் மூடு. லைட்டாக எத்தனோண்டு ஒரு பிஞ்ச் மாதிரி போட்டால் போதும். நிறைய கசக்கி போடுவானுங்க. எனக்கு அது பிடிக்காது அந்த டேஸ்ட்டு. திரிஞ்சு வருது போல இருக்குது. வருதா? வரணும். இன்னும் இவ்வளோ நேரமாக தெரியுது. என்னங்கடா. அப்புறம் என்ன தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, சீரகம் தான் நிறைய போடணும். சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள். ஏன்னா தாம்பு கேள்வி பண்ணேன். தாம்பு மாதிரி ஆகிட்டேனே நானும். ஸோ தாளிக்கும் போது இதெல்லாம் சீரகம் போட்டு தாளித்து இதெல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி இந்த பொடியெல்லாம் போட்டு பட்டைக்கிராம்பு வாசம்தான். இப்போ இன்ஸ்டண்ட்டாக உடனே நான் என்னது பன்னீர் பண்ண போகிறேன். See the lump? Oh my god, it takes so long. எப்போவுமே ஃப்ரீசரில் கடையில் வாங்கின கிடையாது. அது இருந்தால் உடனே அதையாவது எடுத்து போட்டு பண்ணலாம். அதில் டேஸ்ட்டே இருக்காது. இது 2 பீஸ் கூட வராது போல இருக்கே. 2 பீஸ் கூட தேராது போல இருக்கே.
இவ்வளோ தான் தேறிச்சு பன்னீர். இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இந்த என்னது இந்த நாகேஷோட டைலாக் அதை சொல்லி நாங்கள் ஏலியாக பேசி அப்படியே பழக்கம் ஆகிடுச்சு. என்னது அப்படின்பா நாகேஷ் ஒரு படத்தில். அந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி பேசுவோம் அந்த டைலாக். அந்த ஃபில்டரில் போட்டுட்டு அந்த துணியிலெல்லாம் போட்டு அதை விலைங்கட டைரெக்டாக எவ்வளோ அந்த தண்ணியை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்தால் உடனே அதை கட் பண்ண வேண்டியதான். ஓகே அவள் ஸ்டார்ட் ப்ராசஸ். எல்லா வாட்டரையும் ஸ்குவீஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா பன்னீர் 5 பீஸ் பன்னீர் தான் 3 கப்பு மில்க்குக்கு. என்ன சமையல் எப்படி பண்ணுறதுன்னா சமையல் எப்படி பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட கற்றுக்கலாமா? ஐ டோன்ட் கேர். எனிவே இதெல்லாம் தாளிக்கிறது எண்டு ப்ராடக்ட் பார்த்தா சூப்பர் டூப்பர் டேஸ்டியாக வரும். ஏன்னா அது ஃப்ரெஷ் பன்னீரில் இப்போ தான் பண்ணேன். 5 மினிட்ஸ் தான் பன்னீர் இஸ் ரெடி. அந்த ப்ராசஸ்லாம் எவ்வளோ கஷ்டமாக காமிப்பானுங்க. ஆனால் அந்த திரிஞ்சு வர்றது நல்லா வந்திருந்தால் டக்குன்னு நிறையா வரும். என்னமோ தெரியவே இல்லை. அந்த மில்க் வந்து கெட்டியான மில்க் கிடையாது. பட் வந்து அப்படியே கடைசியில் எல்லாம் அந்த பாலுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அந்த பன்னீரை போட்டு அப்படியே மேலாப்பில் எடுத்துடணும். பன்னீர்லாம் போட்டு கொதிக்கலாம் வைக்க வேணாம். பன்னீர் போட்டுட்டு அப்படியே அந்த மசாலாவை மேலே அப்படி இது பண்ணால் போதும். ஏன்னா கரைஞ்சிரும்ல. இந்த இன்ஸ்டன்ட் பன்னீர் உடனே இப்போ பண்ணி அந்த 5 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண வேணாம். இன்ஸ்டன்ட்லி ரெடி பன்னீர். பட் ஒன்லி 5 பீஸ். கார்லிக் மறந்துட்டேன். கார்லிக் ஐ நீட். எல்லோரும் பாலக் பன்னீர் வந்து சப்பாத்தி தானே சாப்பிடுவாங்க. நான் வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, வெரி லிட்டில், வெரி லிட்டில். இதில் என்ன தாளிக்க வேண்டியது மசாலா திங்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அஸ் யூஷுவலாக நம்ம தாமு சொல்லுவார்ல, உப்பை போடு, மஞ்சத்தூளை போடு, மிளகாத்தூளை போடு, கொத்தமல்லி தூள் போடு, 4 ஐட்டம். இதில் மெயினாக வந்து தாளிக்கும் போது போடுற அந்த சீரகம் தான். நல்லா கமகமான இந்த சீரகத்தோட வாசம் தான். சீரகம் தாளிக்கும் போது போடணும். ப்ளஸ் இந்த பட்டை கிராம்பு இந்த பிரியாணிக்கு பண்ணுறது. ஓகே. இப்போ ஃபைனல் ப்ராடக்ட். எனக்கு இதில் பிடிக்காது இந்த பாலக்கை எடுத்து கழுவி பாலக்கை வந்து வேக வச்சு இதை அரைக்கிறது. அதுதான் எனக்கு இதில் பிடிக்காத ஒரு வேலை. பாலக்கு பன்னீர் பண்ணுறது தான் எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பன்னீர் கூட பண்ணிடலாம். அந்த பாலக்கு பண்ணுறது பாலக்கை முடிச்சுட்டு வரேன். பாலக்கை வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி போட்டு வேக வச்சு அப்படியே அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அரைப்பாங்க. அதெல்லாம் நான் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். அப்படியே அரைச்சிடுவேன் நான். சரி, குக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அந்த அடுப்பில் பாலக் வந்து வேகுது. வேகனா ரொம்பலாம் வேக வேணாம். அந்த பச்சை கலர் சும்மா அந்த ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அந்த ஆற வச்சுட்டு நல்லா ஆறினோன்னா அதை அரைக்க வேண்டியதான் போட்டு பேஸ்ட்டு மாதிரி. இந்த பாலக்கிட்ட இது பன்னீரை டச் பண்ணி பார்த்தா ஃபேர்ம் ஆகிட்டே வருது. நான் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஃபேர்ம் ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கு முன்னாடி போட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வதங்கணும். அது நல்லா ரொம்ப நேரம். அப்புறம் தக்காளி போட வேண்டியதான். தக்காளி மசாலாவெல்லாம் போட்டுட்டு பாலை கரைச்சி ஊற்றி அந்த பன்னீரையும் போட்டு க்ரீம் இருந்தால் சவர் க்ரீம் இருந்தால் போடலாம். சவர் க்ரீம் இல்லாதனால கொஞ்சோண்டு மில்க்கு கூட ஊற்றலாம். அப்புறம் கஸ்தூரி மேத்தி அந்த லீவ்ஸ் வந்து சும்மா வெரி லைட் பிஞ்ச் கசக்கி போட்டால் போதும். டன். எவ்வளோ கீரை போட்டேன்? இத்தினோண்டு தான் வந்திருக்கு. போதும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த தண்ணி வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மிக்சியை கழுவுறதுக்கு வச்சுப்பேன். அந்த தண்ணியை எல்லா பொடியும் போட்டுட்டு எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, காடமம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனோன்னா கொத்தமல்லி போட்டு அரைச்ச பாலக்கு ஊற்றணும். அரைச்சது ரெடி ஆகிடுச்சு. அரைச்ச தண்ணி இதில் அந்த மீதி இருந்த தண்ணி, வேக வச்ச தண்ணி பச்சை கலர் கூட மாறலை. நல்லா போட்டாச்சு. பாலக் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். சும்மா உப்பு போட்டு வேக வச்சு பாலக்கே டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்றலாம் போல் ஸ்பூனில் அள்ளி. கொத்தமல்லியும் இப்போயே போட்டுட்டேன். அப்படியே எல்லாம் பிளண்ட் ஆகட்டும். அப்படியே கேமராவில் அவ்வளோ கலர் நல்லா அவ்வளோ கருப்பாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் ஆக்சுவலாக நேராக வந்து நல்ல பச்சைன்னு தான் இருக்குது. இவ்வளோ கருப்பாக இல்லை. ஐ டோன்ட் நோ வாய். த லைட்ஸ் ஆர் நாட் குட். ஓகே, கிச்சன் மேலே இருக்குது. அடுப்பில் உள்ள லைட் போட்டிருக்கேன். ஸோ இட் லுக்ஸ் ஓகே. நாவ்
நல்லா இது குக் ஆனோன்னா க்ரீம் போடணும். சவர் க்ரீம் கொஞ்சமாக போட்டால் போதும். நமக்கு அந்த க்ரீம் டேஸ்ட்லாம் நமக்கு பிடிக்காது. நம்ம டேஸ்ட்டுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. இதில் வந்து பீஸ் கூட போட்டுக்கலாம். பீஸ் போட்டு பாலக்கு இல்லை பன்னீர் பண்ண முடியலைன்னா டக்குன்னு பன்னீர் நல்லா ஃபேர்ம் ஆகிடுச்சு. சூப்பர் பன்னீர். இப்போ பண்ணதானே ஃப்ரெஷ் பன்னீர். ஆனால் பார்த்தீங்களா 5 பீஸ் தான் இருக்குது. 5 பீஸ் தான். ஆனால் நல்லா ஃபேர்ம் ஆகிடுச்சு. எவ்வளோ குயிக்காக பண்ணிட்டேன். அந்த இந்த இந்த வடிகட்டுறதில் வச்சு அப்படியே கவுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக தண்ணியை ஸ்குவீஸ் பண்ணி உடனே எடுத்து பீஸ் கட் பண்ணி போட்டால் ஃபேர்ம் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கு போய் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ஒரு வெயிட்டை போட்டு தூக்கி வச்சு அதெல்லாம் ஒரு காலம். நல்லா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. மில்க் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். மில்க் இந்த வேக வச்ச மீதி தண்ணியும் ஊற்றியாச்சு. கஸ்தூரி மேத்தி போட போகிறதில்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு ரூயின் த டேஸ்ட். ஐ லைக் த டேஸ்ட். இதே டேஸ்ட்டாக தான் இருக்குது. மில்க் வேணாங்கிறவங்களும் மில்க் போட வேணாம். அந்த சவர் க்ரீம் இருந்தால் போடுங்க. இல்லைனா இதுவே டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சோண்டு அந்த கலருக்காக நான் வந்து ஒரு மில்க் ஆட் பண்ண போகிறேன். 3% மில்க் வாங்கிட்டு வர சொன்னால் 1% மில்க். அதனால தான் பன்னீர் வந்து வர அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் பிளெண்ட் டுகெதர் now. லிட்டில் சால்ட் போடலான்னு பார்க்குறேன். இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ பண்ண பன்னீர் ரொம்ப அந்த ஸ்குவீஸ்லாம் பண்ணி 5 மணி நேரம் ப்ராசஸ் பண்ணாத பன்னீரை அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அதை டச் பண்ணக்கூடாது. சும்மா அந்த மசாலா எடுத்து பன்னீர் மேலே அப்படி போட வேண்டியதான். கவர் பண்ண வேண்டியதான். எல்லா பன்னீரையும் கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணோன்னா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஆனஸ்ட்லி சூப்பர் டேஸ்டி. எனக்கு நாக்கு ரொம்ப நீளம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவேன் நான். இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அதனால் நான் என்ன பண்ணாலும் அரைகுறையாக அப்படியே கற்றுக்குட்டி மாதிரி பண்ணாலும் என் சமையல் ஓகே தான். ஆனால் என் குடும்பத்தில் எல்லோரும் அந்த ஒஸ்ட்டு குக்குன்னு நினச்சிட்ருக்காங்க. பட்டு ஐ கேன் குக். இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை ஆலிவ் ஆயில் தான். இட்ஸ் ஓகே. இந்த பேன் வந்து ஒயிட் கலர் பேனாக கீழே அந்த பேனில் ஆயில் ஊற்றும் போது தெரியல. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாம் நானே என் பொண்ணு மட்டும்தானே. ஸோ இட்ஸ் ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் இது பன்னீர்னு எப்படி காமிக்கிறது? பன்னீரெல்லாம் இப்போ நான் வெளியில் எடுத்து காமிக்கணுமே. ஓகே அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை டச் பண்ணால் உடஞ்சிரும். ஓகே டோக்கி. பாலக் பன்னீர் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் என்ன பாலக் பன்னீர்னு போட்டு 1000 பேர் ரெசிபி போட்டிருக்காங்க. நான் ஏதோ பொழுது போகல. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவாக அப்படியே போடலான்னு. இன்றைக்கி ஆடியோ ஒன்று போட்டிருக்கேனே ரொம்ப மோசமாக இருக்குது. வாக்கிங் போகும்போது போட்ட ஆடியோ. நான் அதில் என்ன பேசி வச்சுருக்கேன்னா மோஸ்ட்லி விண்டு வந்து எவ்வளோ மோசமாக இருக்கும். விண்டு வரும்போது நடந்த ஒரு 3 எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் சில படங்கள், எனக்கு பிடிச்சமான சில சேனல்ஸ், அதை பற்றி பேசி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பயங்கர காற்று. ஓகே பை பாய்.